ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். நவம்பர் 23 எக்ஸாம்ஸும் மோஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. நிறைய பேர் நிறைய கோர்சஸ் மென்ஷன் பண்ணி ரிசல்ட் இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. 1 by 1 அப்டேட் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம யூஜியை வந்து நவம்பர் 23 வந்து நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு பிஏ தமிழ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு சொன்னால், இப்போ பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிபிஏ, பிசிஏ, பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி சைக்காலஜி, ஏகப்பட்ட யூஜி ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு. வழக்கம் போல் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நிறைய பேர் பிஏ இங்கிலீஷு, பிசிஏ இதெல்லாம் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி பிஜியை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சம் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ சயின்ஸ், எம்ஏ சோசியாலஜி, எம்எஸ்சி சுவாலஜி, எம்எஸ்சி பாட்னி, எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள கோர்சஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் மட்டும் தான் இதில் ஷோ ஆகும். ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய பேர் இன்னும் எம்பிஏ, எம்சிஏ இதெல்லாம் வரலன்னு கேட்பீங்க. ஸோ இந்த பாக்ஸஸ்க்குள்ளே அந்த உங்களுடைய கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். மறக்காமல் அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் மொபைலில் எடுத்து வச்சுட்டு நாளை பின்ன ஏதாவது தேவைப்படும் போது அவங்களுக்கு வந்து அதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து பேப்பர் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி எம்கேயூன்னு ஒரு ஃபைல் நம்ம ஏற்கனவே நம்ம போட சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு பத்திரமா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஜி, பிஜி அப்டேட்டட் ரிசல்ட் இது வரைக்கும் வந்தோடனே எம்பிஏ, எம்சிஏ என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது 1 by 1 அப்டேட் ஆகும். தொடர்ந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் உங்களுடைய ரிசல்ட்டை வந்துட்டு மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பேப்பர் காப்பியாக நீங்கள் கம்பல்சரி ஹார்ட் காப்பியை நீங்கள் சேவ் பண்ணி உங்களுடைய எம்கே ஃபைலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வர்ற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.